காங்கிரஸ் திமுக சார்பில் ஜெயக்குமார் என்ற ஒரு எம்பியை தேர்ந்தெடுத்து அனுப்பினீங்க. அவர் உங்களுக்காக பாராளுமன்றத்தில் பேசினாரா இல்லையான்றது தெரியவே இல்லை. இன்னைக்கு நம்ம மக்களுக்கே தெரியல ஜெயக்குமார் ஒரு எம்பி இருந்தாரா இல்லையான்னு. எல்லா கிராமமும் சுற்றி வர கிட்டத்தட்ட 90-95% 6 சட்டமன்ற தொகுதியிலும் திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் நாங்க சுற்றி வந்திருக்கேன். எங்க கேட்டாலும் அவர் பேரை தெரியலன்னு சொல்றாங்க. அப்பா இவர் என்ன செஞ்சிருக்காரு? இந்த கிராமத்துல ஒரு பள்ளம் நோண்டினாரா அல்லது பள்ளத்தை மூடினாரா அல்லது பரிந்துரை கடிதம் கொடுத்தாரு தெரியல. ஆகவே மக்களே, அதாவது புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பணியாற்றக்கூடிய உங்களின் ஒருவனாக உங்களின் குரலை பாராளுமன்றத்தில் எடுத்து சென்று ஒழிப்பதற்கு நீங்கள் ஒரு வாய்ப்பை தர வேண்டும். அதாவது இங்க சட்டமன்ற உறுப்பினர் கூட இந்த இடத்துக்கு வரலன்னு சொல்றாங்க. அதனால நீங்க உங்களுடைய பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை வருகின்ற 19ஆம் தேதி அன்று 3ஆம் எண் பட்டனை அழைத்து ஒட்டு முரசு கொட்டி என்னை வெற்றி பெற வைக்குமாறு கேட்டுக்கொண்டு, அதே நேரத்தில் 2026 அண்ணன் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவோம் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு